ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நம்ம அறுசுவை அமுதுல பன்னீர் கட்லெட் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பன்னீர் கட்லெட் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்குவோம். 1 கப் அளவுக்கு பன்னீர் நல்லா துருவி வச்சுக்கோங்க. அதோட 1/2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. அதோட ஒரு பெரிய கேரட் துருவி எடுத்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா, சோள மாவு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன். இப்போ நம்ம செய்முறையை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம துருவி வச்சுருக்கிற 1 கப் அளவு பன்னீர் சேர்த்துக்கோங்க. அது ஒரு 150 கிராம்ஸ் இருக்குங்க. அதோட ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கிறோம். ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 50% மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் 1 சேர்த்துக்கிறோம். அதோட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய், அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நெக்ஸ்ட் மசாலா சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா இதில் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு சேர்க்கறதுனால கட்லெட் நல்லா மொறுமொறுன்னு வரும். நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் கட்லெட் மாவு இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, அதோட 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் அளவு உப்பு, இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி ஃபார்ம் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுல் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, நாம் ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி அதை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். இல்லைன்னா நார்மலாக நமக்கு வெளியே கிடைக்கிற ரோஸ்ட் வாங்கியே நல்லா நரன்னு அரைச்சி வச்சுக்கிட்டா போதுங்க, பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி சின்னதாக உருண்டை எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. அதை நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. உருட்டிட்டு கார்னர்ஸ் மட்டும் லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள் எப்படி அமுக்கி விடுறேன்னு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை அப்படியே சோள மாவு தண்ணியில் சேர்த்துக்கிறோம். அந்த லிக்விட் எல்லா சைட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக அதை எடுத்து பிரெட் கிரம்ஸில் சேர்த்துக்கிறோம். பிரெட் கிரம்ஸ் ஃபுல்லாக ஒட்டிடுங்க. இந்த பிரெட் கிரம்ஸ் சேர்க்கறதுனால நமக்கு நல்லா மொறுன்னு வரும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் மாவு இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் டக்குன்னு கருகாமல் இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க, இல்லைனா டக்குன்னு கருகிரும். வெளியே வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வெந்திருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க.
ஹெல்த்தியாக எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கேன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, my dear friends.